இல்லைப்பா அதை பார்த்து பஞ்சாயத்து நேரம் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் பார்த்து இதை முடிச்சு வைங்கப்பா. நீங்கள் முடிக்காத பஞ்சாயத்து இல்லை கொஞ்சம். உனக்கு என்ன பிரச்சனை? கம்மா பிரச்சனை தான் தீராம கிடக்கு. கம்மா பிரச்சனை தானே? பையனை யாரு என்னன்னே தெரியாம இருக்கும் பொழுது நான் எப்படி பொண்ணு கட்டி கொடுக்க முடியும்? என் மரும மாப்பிள்ளைய பாத்தியா? கோடீஸ்வரன் தெரியுமா தெரியாதா? பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தானே? எப்போ வந்தா பார்க்கலாம்? அவருக்கு வீட்டில் இருக்க மாட்டாரு. அவரை பார்க்க தான் நீ சுடுகாட்டுக்கு தான் போனோம். எல்லாம் முடிஞ்சிடும். அந்த வீரசிவம் தான் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு தரேங்கிறாரு. யார் அந்த வீரசிவம்? அதான் பேட்டைக்காரன். அப்படிங்களா? அதுவும் பேட்டைக்காரனை பத்தி நீ லேசா நினைக்காத, புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். இந்த பஞ்சாயத்து தான் இது மாதிரி இல்லாம இருந்திருக்கு. இல்லாட்டி அட்டை துடியா 60 ரூபா போக்குவரத்து. அவன் வந்தாவே பக்கத்துல ஒரு 10 பேருக்கு மேல வருவான். பேர் வீடை கட்டி வச்சுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள இருக்காரு. இல்லை மாப்பிள்ள, எதிரிகள்லாம் என்கிட்ட நிறைய வரான் உங்களுக்கு. காரணம் ஆனா ஒரு பொண்ணு இருக்கு, பொண்ணு மேல உசிரியா வச்சிருக்கான் பேட்டைக்காரன். தெரியுமா? நானும் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எதை தொட்டாலும் பொண்ணாவுதான். ஒரு வாரமா நல்லபடியா நம்ம நினைச்சது போய்கிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு, பொம்பளை கூட்டத்தையே காணும். வரும் வரும் வரும், காலப்படாத. எப்பா, நான் சொன்னதெல்லாம் நீங்க நடத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரெட்டகிடா வெட்டி பொங்க வைக்கணும்ப்பா. கடவுளே, பாண்டிமணி மாதிரி 1000 எதிரி இருக்காங்க அவன் நம்ம ஊர்ல. அதனால ஒரு பொண்ணு வாழ்க்கை எடுக்க முடியுமா இல்லை? மாப்பிள்ளை வீரசிவம் கொஞ்சம் வீரமாக தான் பேசுவீங்க. எதுக்கு நம்ம கூட இருக்கான்? நம்ம கூட இருக்கிறவனா கழுத்த இருக்கிறவன் தான் இருக்கணும். எங்க இருந்து வருது இவங்களுக்கெல்லாம் அந்த காதல்? புரியுதா? அப்படி இல்லைங்கண்ணா, இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நீங்க இல்லாம நாங்க எப்படி? என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு தம்பி, இனிமேல் உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். ஊர் பிரச்சனை கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்து முடிச்சு விட்ருங்க. நான் முடிச்சிடுறேன், நான் பேசுறேன். முடிச்சேன்னா உனக்கு ரொம்ப பெருமை, நல்ல பேர் இருக்கும். 10 வருஷம் ஆயிட்டேன்னு கவலைப்படாத. உனக்கு குழந்தை பாக்கிய பொறுப்புக்கு நான் பொறுப்பு. என்னடா வந்துட்டுன்னா உனக்கு குழந்தை உண்டு. சொல்லிவிடு. உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் மாமா வந்திருக்கேன். ஏதாவது தான் நகலத்தில் சொல்லு. என்ன விஷயம் சொல்லுங்க. அவன் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம 1 வருஷமா சுத்திட்டு இருக்கான். இப்ப என் கூட இருக்கிறான். அவனும் நானும் சேர்ந்து உன் கழுத்தை அறுத்து இந்த சுடுகாட்டில் கொண்டாந்து வைக்கல. என் பேர் பாண்டிமணி இல்லடா. ஏன்னா ஆகா வெண்ணெய் கிடைச்சிருக்கடான்ட்டு 2 பேரையும் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. குண்டாஞ்சோறு அடிக்கிற மாதிரி. நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்ன வேலை பண்ணி பண்றீங்க? அவன் படிச்சான் படிக்கலங்கிற கதையெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. அவன் யாரு? இது பக்கடா எங்க வீட்டுல போட சொன்னேன். சூடா இருக்கு, கொண்டு வர சொல்றேன், சாப்பிடுங்க. சூடா கொடுக்க தான் வந்திருக்கிறேன். பாப்பா, சூடா கொடுக்கவா? இந்த பேட்டைக்காரன் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சா அது யாரும் தடுக்க முடியாது, உனக்கே தெரியும். முடிஞ்சா தடுத்து பாருங்க. பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. நான் தாயா ராஜபாண்டி பேசுறேன். அது ஒரு மேட்டர், நான் அப்புறம் சொல்றேன். இவனை போடுவோம், பழைய தூக்கி அவன் மேல போடுவோம். ஓகே மச்சான். இந்த தீர்த்தம் சாப்பிட மாட்டாயா? நீ சாப்பிடுவது வேற தீர்த்தம் ஆகட்டும். ஓம் சிவாய உள்ள போச்சு பங்காளி, இந்த கோல்டு மங்கி போச்சுடா பங்காளி. பேட்டக்காரன் இப்ப நம்ம இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அங்க வச்சா இருப்போம் பங்காளி. அவனை முடிஞ்சா கண்டுபிடுறா, வாடா என் இடத்துக்கு. நம்ம ஊரை சுற்றி புள்ளி ஓட்ட, ஆலாங்கோட்டை, கீழது பாடி, மேலது பாடி, பல்லாவடிக்காடு, பக்குவாயோட, வரவாட்ட, எந்த ஊரும் விடாதீங்க. ஏன்னா இப்ப பேட்டக்காரன் சும்மா இருக்க மாட்டான். இன்னும் அவன் தம்பியால விட்டு ஊரே சல்லடை போட்டு தேட விட்டுருப்பான். இன்னைக்கு பேட்டைக்காரன் தம்பி 2 தம்பியில
ஒரு தம்பி இல்லடா. பேட்டைக்காரனுக்கு 2 தம்பின்னு சொன்னியா? எத்தனை தம்பின்னு இப்ப பாரு. சரி மச்சான், ரூம்ல ஒரு காதல் ஜோடி இருக்கு, அது என்ன பண்றது? அந்த காதல் ஜோடி அங்கேயே இருக்கட்டும். இவங்கள ஃபர்ஸ்ட் போட்டு காதல் ஜோடியும் போடுவோம். தம்பி இந்த இருக்காங்க பேர் பாண்டிமணி, மொத்த பேர் இங்க தான் இருக்காங்க. பாண்டிமணி மச்சான், ரத்தத்தை பார்த்தோன்னே பயம் வருதா? வாடா. ரத்தம் தாடா. ரத்தத்தை பார்க்கணுமா? வாடா.